ஹூதிஸ் இவங்களும் இஸ்ரேலை ஒரு வழி ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தனியாக கிடையாது, ஹெஸ்புல்லா, ஈரான் இந்த ரெண்டு தரப்போட உதவியை பெற்று ஹூதியும் ஒரே டைம்ல இஸ்ரேலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க ஜாயிண்ட் ஆப்ரேஷன் சொல்றாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் பண்றது மட்டும் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் கிடையாது, நாங்க பண்ணாலும் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் அவங்க இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் பார்வைக்கு இந்த மூன்று தரப்புமே பயங்கரவாதிகள். ஆனா அந்த மூன்று தரப்புக்கும் இந்த ரெண்டு பேரை பார்த்தாக்கா பயங்கரவாதிகள். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு மாறி மாறி. சர்ஜி லவ்ரோவ் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர், இவருக்கும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ்க்கு இடையில ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இதுல இந்த ஹார்முஸ்ல சேஃப்டியா வெசல்ஸ்லாம் போயிட்டு வருது சார், இந்த நேவிகேஷன் இருக்குல்ல, இதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டு நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சு தான் சொல்றேன். அண்டு இந்த யுஎன்எஸ்சி இருக்குல்ல, ஐநா பாதுகாப்பு சபை, இதுல வச்சு ஹார்முஸ் விஷயத்துல ஈரானுக்கு சாதகமா ஏதாவது முடிவை பெற முடியுமான்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ஐநா பாதுகாப்பு சபை கூட்டம் இருக்குல்ல, இதைத்தான் இப்போ உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு தெரியுமா, கான்கிரீட்டா ஒரு முடிவு எடுக்கப்படாது. ஏன்னா வீட்டோ பவர்ன்றது ரெண்டு எதிரிகளுக்கு சமமா இருக்கு. இப்ப ஈரானை சப்போர்ட் பண்ற ரஷ்யா, சைனா கிட்டே இருக்கு, இந்த பக்கம் அமெரிக்கா சார்பு எடுக்கிறவங்க கிட்டே இருக்கு. இதை தாண்டி என்ன பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும்.